வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பிசாசானவன் ஏவாளிடத்துல கேட்ட முதல் கேள்வியை பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை பற்றிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியதின் மூலமாகவே அவன் மனிதனை பாவம் செய்ய வைத்தான். சோதனையில் ஜீவனுள்ள வார்த்தை என்கிற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏவாள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படியாக பிசாசானவன் செய்தபோது பாவம் உலகத்தில் பிரவேசிப்பதற்கான அஸ்திபாரம் போடப்பட்டதை போலாயிற்று. இன்றும் கூட அவன் நம்மை இதையே செய்ய வைக்கிறான். அவன் நம்மை தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க செய்கிறான். பாவம் நம் ஜீவியத்தில் பிரவேசிக்கும் முன்னதாக உன்னோடு தேவன் பேசியிருக்கும் காரியங்கள், அவர் உனக்கு தந்திருக்கும் தரிசனங்கள் போன்றவற்றின் மீது அவன் முதலாவதாக உனக்குள் சந்தேகத்தை எழுப்ப முயற்சிக்கிறான். உண்மையாகவே தேவன் தான் அவ்விதம் பேசினார் என்று நீ நினைக்கிறாயா என அவன் கேட்பான். அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாயிருக்க முடியும் என்று நீ சிந்திக்கிறாயா? உன்னால் இந்த ஜீவியம் செய்ய முடியும் என்று நீ எண்ணுகிறாயா? உன் வாலிப பிரயாத்தில் உன்னால் பாவமில்லாத ஜீவியம் செய்ய முடியும் என்று நீ யோசிக்கிறாயா? இப்படியாக பல சந்தேகங்களை நம் மனதில் அவன் எழுப்பக்கூடும். தேவன் சொன்னது உண்டோ என்ற சந்தேகத்திற்கிடமான கேள்வி எல்லா பாவங்களுக்கும் அஸ்திபாரமிடுவதாக இருக்குமாயின், ஆம், தேவன் சொன்னது உண்டு என்பது நாம் மீண்டும் பழைய சீருக்கு திரும்பி வருவதற்கு அஸ்திபாரம் இடுவதாயிருக்கும். கர்த்தராகிய இயேசு சோதனைக்காரனிடம் இவ்விதம் எழுதியிருக்கிறதே என்று அவர் கூறுகிறார். இதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம், 7வது வசனம், 10வது வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். தேவகுமாரனாகிய அவர் தமது சொந்த வார்த்தைகளையே அவனிடம் கூறியிருந்திருக்கலாமே. அவையும் சரியானதாகவே தானே இருந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இவ்விதம் எழுதியிருக்கிறதே என்று ஜீவனுள்ள வார்த்தையை அங்கே அவனுக்கு எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் யோசேப்பிடம் சொப்பனங்களின் வாயிலாக பேசினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனது சொப்பனங்களை பற்றி என்ன கூறினார்கள் என்பதை நாம் அறிவோம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்பதே அவர்களது சவாலாயிருந்தது. இதை ஆதியாகமம் 37வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இதையே பிசாசுகளும் நம்மை குறித்து கூறுகின்றன. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணின காரியங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என நாம் பார்ப்போம். அவை நிறைவேறாத வண்ணம் நாம் நிச்சயமாக பார்த்து கொள்வோம். அந்த தரிசனத்தோடு, அந்த வெளிப்படுத்துதலோடு, அந்த பிரதிஷ்டையோடு தானே அவன் தேவனை பின்பற்ற துவங்கினான். நாம் இந்த சோதனையை அவனுக்கு முன் வைப்போம். அவனுடைய தரிசனத்திற்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்ப்போம் என்பதே பிசாசின் சிந்தனையாயிருக்கிறது. அவைகளுடைய சவாலாயிருக்கின்றன. யோசேப்பு தான் கண்ட சொப்பனங்களை நினைவு கூர்ந்தான் என்று நாம் ஆதியாகமம் 42வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் ஜீவனுள்ள வார்த்தைகளையும் நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. சாத்தான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாயிருக்கிறான். தேவன் நம்மிடத்தில் என்னென்ன பேசியிருக்கிறாரோ அவை யாவும் தேவனுடைய வார்த்தைகளாயிருக்கின்றன. அவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். நம் சோதனை நேரங்களில் அல்லது நமது பலவீனமான வேலைகளில் நாம் அவற்றை நினைவு கூற வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில்
தனது சொப்பனத்தை மறந்துவிட்ட மனிதனாகிய நேபுகாத் நேச்சாரைப் போல நாம் இருப்போம். அவன் தன் சொப்பனத்தை மறந்துவிட்டபடியால் தான் கலக்கமடைந்ததுடன் அநேகர் கலக்கமடைவதற்கும் காரணமானான். அவன் தன் தேசத்தில் இருந்த எல்லா மந்திரவாதிகளும் ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தான் என்று தானியேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனை வேளைகளில் ஜீவனுள்ள வார்த்தையை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.